கர்த்தர் என்றும் நல்லவர், கர்த்தர் என்றும் நல்லவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தர் என்றும் நல்லவர், கர்த்தர் என்றும் நல்லவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதிய முதல் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்து வாசிப்போம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று. ஆகையால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுகிறதற்கு நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று. தெளிந்த புத்தியோடு நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வருகிறோம். பரிசுத்தவான்கள் எப்படி ஜெபித்தார்கள், இன்னும் வேதத்தில் அநேகர் ஜெபித்திருக்கிறார்கள். இவருடைய ஜெபங்கள், சிலருடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை, அநேகருடைய ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. இவைகளை குறித்து நாம் தொடர்ந்து தியானித்து வந்து கொண்டிருக்கிறோம். கடந்த 2 வாரங்களிலும் நாம் எலியாவின் ஜெபத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 36, 37 வசனத்தை எடுத்து வாசி. அந்திபலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். ஹல்லேலூயா. தொடர்ந்து அடுத்த வசனம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். ஹல்லேலூயா. எலியா ஜெபிக்கும் பொழுது அங்கே சொல்கிறார், இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி நான் செய்தேன். நாம் ஜெபத்திற்கு தேவனுடைய சமூகத்திலே பதில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய வார்த்தையின்படி நாம் செய்தால் மட்டுமே பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால் தான் எலியா அங்கே தேவ சமூகத்திலே அவர் சொல்லுகிறார். அவர் ஏற்கனவே செய்த காரியங்களெல்லாம் நாம் தியானித்தோம். பலிபீடம் செப்பனிடப்பட வேண்டும், அதற்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். அதே போல நாம் நம்மை பலிபீடமாக ஒப்பு கொடுக்க வேண்டும், நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே யாக்கோபு என்ன செய்யக்கூடாது, இன்னும் ஒளிந்து இருக்கக்கூடாது. அதற்கு பின்பு எல்லாவற்றையும் அவர் சரி பண்ணிட்டு தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது தான் இந்த வார்த்தையை சொல்கிறார், இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில், என்னுடைய கரம் இவைகளையெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்ட ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குகிறவனே நோக்கி பார்ப்பேன். என் வசனத்திற்கு நடுங்குகிறவனைத்தான் நான் நோக்கி பார்ப்பேன். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிற கண்டிஷன், என்னுடைய வசனத்துக்கு நடுங்கிறவனை தான் நான் நோக்கியே பார்ப்பேன்னு சொல்கிறேன். கர்த்தருடைய கண்கள் மனுபுத்திரர்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறது. எல்லாரையும் பார்க்குறாரு அவர். அவருடைய கண்கள் எல்லாருடைய வழிகள் மேலும் நோக்கமாக இருக்கிறது. எல்லாருடைய இருதயத்தின் சிந்தனைகளையும் உள்ளிந்திரியங்களையும் அறிந்திருக்கிற தேவன். ஆனால் ஏன் வசனத்துக்கு நடுங்குகிறவனை நோக்கி பார்ப்பேன்னு சொல்கிறாரு? அவனுக்கு நான் என்ன செய்வேன்? பதில் கொடுப்பேன்.
கொஞ்சம் நோக்கி பாருங்களேன் எனக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். என்னையும் கொஞ்சம் நோக்கி பாருங்களேன் அப்படின்னா உங்கள் உதவி எனக்கு கிடைக்கட்டும். அதுதான் கர்த்தர் சொல்கிறாரு, என் வசனத்துக்கு நடுங்குகிறவர்களை நான் என்ன செய்வேன், நோக்கி பார்ப்பேன். யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் இயேசு சொன்னார், என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். இயேசுவின் நாமத்தினால கேட்கறதெல்லாம் கிடைக்குமா? யாருக்கு கிடைக்கும்? யோவான் 15ஆம் அதிகாரம் 7வது வசனம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அல்லேலூயா. நீங்கள் என்னில் நிலைத்திருக்க வேண்டும், என் வார்த்தை உங்களில் நிலைத்திருக்க வேண்டும். வார்த்தையில் நிலைத்திருக்கிறவர்கள் அவருடைய வசனத்தின்படி வாழ்கிறவர்களாக இருப்பார்கள். சங்கீதக்காரன் சொல்கிறார், நீர் உம்முடைய வார்த்தையில் என்னை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதிரும் என்று சங்கீதம் 119 சங்கீதக்காரர் சொல்கிறார். உடைய வார்த்தையில் என்னை நிலைப்படுத்தி, அப்படி என்றால் நான் உடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் உடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறவளாக இருப்பேன். அதுதான் எலியா சொல்றாரு, உடைய வார்த்தையின்படி நான் இவைகளையெல்லாம் செய்தேன். இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், நீ உன் படகை ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலைகளை போடு என்று சொன்னார். அவன் சொன்னான், ஆண்டவரே, நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் எங்களுக்கு அகப்படல, ஆகிலும் உடைய வார்த்தையின்படி வலையை நான் போடுகிறேன். அங்கே வார்த்தையின்படி நான் வலையை போடுகிறேன்னு சொன்ன உடனே அவனுக்கு என்ன நடந்தது? அற்புதம் நடந்தது. பிரமிக்கத்தக்க அதிசயங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். யாருக்கு? அவருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது. ஓசியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. இப்போதும் அவர்கள் அதிகமாய் பாவம் செய்து தங்கள் வெள்ளியினால் 14:2 வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க? திரும்புங்கள். இல்லையா? வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். நம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த ஜனத்தினுடைய இருதயம் என்ன செய்யணும்? நீங்க திருப்பினீங்கன்னு அந்த ஜனங்கள்லாம் என்ன செய்யணும்? அறியணும். நம்முடைய வார்த்தையின்படி செய்கிற இந்த ஜனங்கள் இருதயம் என்ன செய்யணும்? திருப்பப்பட வேண்டும். என்னை கேட்டருளும் என்று அவர் ஜெபித்தார். கர்த்தருடைய ஜெபத்தை கேட்டார். அக்கினி வானத்திலிருந்து இறங்கியது. அங்கே ஒரு முழக்கம் ஏற்பட்டது, கர்த்தரே தெய்வம் என்று. ஹல்லேலூயா. கர்த்தரே தெய்வம் என்ற முழக்கம் ஏற்பட்டது. வார்த்தையின்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். கர்த்தர் அதான் முதல்ல பார்க்குறார். நீ வார்த்தையின்படி நீ நடப்பியா, நடக்க மாட்டியா? உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து. பார்த்தீங்களா? கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. ஹல்லேலூயா. உன்னை அவர் சோதிக்கிற தேவன். அவருடைய வார்த்தையை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று சோதித்து அறிகிற தேவன். அதுதான் பார்க்குறார். நீ என் வார்த்தை கீழ்ப்படிந்தா அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தில் உனக்கு தாரேன் அப்படி சொல்கிறார். என் வார்த்தை உன்னை நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தார். அப்போ தேவனுடைய பிள்ளைகள் நம்ம ஜெபிப்பதற்கு முன்பாக நம்ம உயிர்த்து ஆராய்ந்து பார்க்கணும்.
நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் எல்லாம் செய்கிறேனா? கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் நடக்கிறேனா? வசனத்தின்படி நான் வாழ்கிறேனா? அப்போதான் கர்த்தர் ஜெபத்துக்கு என்ன செய்வாரா? பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால தான் எலியா தேவ சமூகத்திலே நான் இவைகளையெல்லாம் அந்த காரியங்களையெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்தேன் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்தேன் என்று தேவ சமூகத்தில் சொல்றார். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் அவள் போய் எலியாவின் சொற்படி செய்தால் அவளும் இவனும் அவள் வீட்டாரும் அநேக நாள் சாப்பிட்டார்கள். அல்லேலூயா. எலியாவின் சொற்படி செய்தால். எதனால எலியாவின் சொற்படி செய்தால்? முதல்ல எலியா சொல்லும்போது உடனே போய் அவ அப்பத்தையும் தண்ணீரையும் கொண்டு வரவில்லை. எலியா தண்ணி எடுக்க போகும்போது எனக்கு ஒரு அப்பத்தை சுட்டு கொண்டு வான்னு சொன்னார். உடனே நான் செய்துட்டு வரேன் அப்படி சொல்லலை. அவன் சொன்னா, பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அவர் சொன்ன உடனே போய் நேராக போய் அப்பத்தை சுட போகலை. நானும் என் மகனும் சாப்பிட்டு சாகிறதுக்காக ஆயத்தப்படுத்தணும். சாகிறதுக்கு முன்னால் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறத சாப்பிட்டு முடிச்சுட்டு சாவோன்னு சொல்லி ஒரு ஆயத்தப்படுத்துகிறான். 14வது வசனத்தில் கர்த்தருடைய வார்த்தை எலியா மூலமாக வருகிறது. வாசிங்க. கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். அவன் எலியாவுடைய வார்த்தையை அவன் என்ன செய்தார்? விசுவாசித்தார். கர்த்தர் தேசத்தின் மேல் மலையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் மாவு என்ன செய்யாது? செலவழிந்து போகாது. கலயத்தில் எண்ணெய் என்ன செய்யாது? குறைந்து போகாது என்று அவள் விசுவாசித்து அங்கே போய் காரியத்தை செய்தாள். அவர் சொற்படி செய்தாள். அதே போல தான் கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அதை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் அதை கண்டிஷன் சொல்லப்பட்டதை என்ன செய்யணும்? நம்ம விசுவாசித்து அதை செய்யணும். அப்படி செய்தால்தான் வாக்குத்தத்தம் நிறைவேறும். சும்மா வாக்குத்தத்தம் நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்கள் தேவை என்னதென்று உங்கள் பிதா அறிந்திருக்கிறார். அப்படின்னா என் தேவையெல்லாம் அறிந்திருக்கிறார், எனக்கெல்லாம் தந்துடுவார்னா உங்களுக்கு அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து நம்ம ஞாயிற்றுக்கிழமை தியானித்தோம். அல்லேலூயா. அதன்படி நாம் நடந்தால்தான் நம்ம வாழ்க்கையில் அதை அவர் செய்வார். எல்லாவற்றையும் அதனதன் காலத்தில் நமக்கு நேர்த்தியாக செய்து தருகிற தேவன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்கள் தேவை என்னதென்று உங்கள் பரமபிதா என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. உங்களுடைய தேவை என்னதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். எனக்கு 50 வருஷத்துக்கு உள்ள தேவைகள்லாம் எனக்கு வேணும் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன்னா அதை அவர் அறிய மாட்டார். உன்னுடைய தேவை இன்னது என்று உன் சரீரத்தில் சுகமா, உன்னுடைய ஃபைனான்சியல் ப்ராப்ளமா, உன் பிள்ளைகளுடைய காரியமா, உன்னுடைய எதிர்பார்ப்புகள் இன்றைக்கு என்ன தேவை என்பதை தேவன் என்ன செய்திருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அதை அவர் செய்வார். அவர் எல்லாவற்றையும் நேர்த்தியாக செய்து தருகிற தேவன். நாளைய குறித்து என்ன செய்யாத? கவலைப்படாது. நம்ம நாளைய குறிச்சே கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தோம்னா கர்த்தர் செய்ய மாட்டார். என்னுடைய விசுவாசம் அந்த ஏழை விதவையின் போல எப்படி சொல்ற கர்த்தர் சொல்றாரு, தேசத்தில் மழையை கட்டளையிடும் நாள் வரைக்கும். இப்போ பாருங்க, என்னைக்கு மழை பெய்ய போதுன்னு அவளுக்கு தெரியாது.
நாளைக்கு மழை பெஞ்சிரும், நாளை கழிச்சு மழை பெஞ்சிரும், இன்னும் ஒரு வாரத்தில் மழை பெஞ்சிருமா, அதனால் நீ தைரியமாக அந்த அடையை சுட்டு கொண்டு வா, அதுக்குள்ளே எல்லாம் சரியாயிரும் அப்படி சொன்னாரா? தெரியாது. ஆனால் அவள் விசுவாசித்தாள். இந்த தேசத்திலே கர்த்தர் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும், அது எத்தனை வருஷம் ஆகுதோ தெரியாது. மிஞ்சம் போனால் ஒரு 6 மாதம் என்ன தாக்கு பிடிச்சிருப்பாரா கேரி ஆற்றின் தண்ணீரை குடித்து. அதுக்கு பிறகு 3 வருஷம் இருக்குது. அந்த 3 வருஷம் பானையில் மாவு செலவழிந்து போகலை. நான் ஒரு அசம்ஷன் சொல்கிறேன். களையத்தில் எண்ணெய் குறைந்து போகவில்லை. நாம் வாசித்தோம், அந்த ஏழை விதவை, அவன் மகன் எலியா, அவள் வீட்டார் எல்லாரும் சாப்பிட்டார்கள். ஆனால் எத்தனை நாளைக்கு மழை பெய்யும்னு தெரியாது, அவளுக்கும் தெரியாது. வருடக்கணக்காக இருக்காங்க. ஆனால் அதை செய்வதற்கு முன்பாக அவள் கர்த்தருடைய வார்த்தை என்ன செஞ்சா? விசுவாசித்து, ஊழியக்காரன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிந்து அவள் காரியத்தை செய்தபடியினால் அவள் வீட்டில் பஞ்சம் இல்லாமல் கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. உம்முடைய வார்த்தையின்படியே நான் செய்கிறேன், உம்முடைய வார்த்தையின்படியே நடக்கிறேன். அதுதான் அவர் சொல்கிறார் ஓசியாவில் 14:2, நீங்கள் வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் என்ன செய்யுங்க? திரும்புங்கள். இன்னைக்கு ஜனங்களுக்கு எவ்வளவு வார்த்தையை சொன்னாலும் திரும்ப மாட்டுக்காங்க. பேர் கிறிஸ்தவர்கள் திரும்ப மாட்டுக்காங்க. அவங்க வார்த்தையை கொண்டு திரும்பினா தான் அந்த ரட்சிப்பு, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும். இந்த பூமியில் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க சொல்லலாம், எங்களுக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் எங்கே இருந்துலாம் வருதுன்னு சொல்லலாம். அதெல்லாம் ஆசீர்வாதம் கிடையாது. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் கடவுளே இல்லை என்று சொல்லுகிறவங்க கூட ரொம்ப வசதியாக இருக்கான், ரொம்ப வசதியாக வாழ்ந்து கொண்டிருக்கான். மற்ற தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறவர்கள் அநேக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் தேவனை பற்றி கொள்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் போராட்டம், பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் நம்ம நித்திய ஜீவனை என்ன செய்வோம்? சுதந்திரிப்போம். அதான் நம்முடைய நம்பிக்கை. என் தேவன் என்னுடைய தேவைகள் இன்னதென்று அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் நேர்த்தியாக எனக்கு செய்வார் என்ற விசுவாசத்தோடு நாம் ஓடுகிறோம். ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், நான் கர்த்தருடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறேன்? நடக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கணும். அவருடைய ஏக்கம், இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செய்யணும்? இருதயம் என்ன செய்யணும்? திருப்பப்பட வேண்டும். நீர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யணும். அதான் கேட்டருளும் ஜெபம் பண்ணுறார். நீர் அற்புதம் செய்யும்போது இந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள்? திருப்பப்படுவார்கள், மனம் திரும்புவார்கள். அதனால் நீர் ஒருவரே தேவன் என்பது இந்த ஜனங்கள் என்ன செய்வார்கள்? அறிந்து கொள்வார்கள். அதுக்கு என் ஜெபத்தை நீர் என்ன செய்யணும்? கேட்க வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபித்தார். அங்கே அக்கினி இறங்கியது, எல்லா ஜனங்களுடைய இருதயம் திரும்பியது. கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். எலியாவுடைய ஜெபத்திற்கு அது ஒரு சேலஞ்சபிள் ப்ரேயர். அந்த நேரத்தில் அக்கினி இறங்கலைன்னா எலியா பாடும் திண்டாட்டம் தான். ஆனால் வார்த்தையின்படி செய்தபடியினால் கர்த்தர் எலியா ஜெபத்திற்கு என்ன செய்தார்? பதில் கொடுத்தார். அவன் அந்த வார்த்தையில் நிலைத்திருக்கிறவனாக இருந்தான். அடுத்தபடியாக எலியாவுடைய 3வது ஜெபம் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்தில் 42 முதல் 44 வசனத்தை எடுத்து வாசிப்போம். ஆகாப் போஜனபானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். அல்லேலூயா. இங்க ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் என்ன செய்கிறாரா? ஏறுகிறார். ஏன்? அவர் இருக்கிற இடத்துலயே ஜெபம் பண்ணலாம்ல? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது அவர் என்னை எட்டாத கண்மலையின் உயரத்திற்கு என்ன செய்கிறாரா? கொண்டு போகிறார். இல்லையா? அப்படி வசனம் இருக்கா? அந்த அர்த்தத்தில் வசனம் இருக்கா? கர்த்தர் நான் ஜெபிக்கும் பொழுது என்னை கர்த்தர் என்ன செய்கிறாரு? என்னை கொண்டு போறாரு. எட்டாத உயரத்தில் என்னை என்ன செய்கிறார்? கொண்டு போகிறார். அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள எலியா என்ன செய்கிறார்? தேவ சமூகத்தை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். கர்த்தருடைய சமூகத்தில் அவர் ஜெபிக்கிறார். அப்படி ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்கிறார்? முதல்ல தரையிலே என்ன செய்கிறாரா? பணிந்து தேவ சமூகத்தில் என்ன செய்கிறார்? அவர் பணிகிறார். பணிந்து தன்னுடைய முகம் முழங்காலில் பட குனிந்து. எலியா அங்கே ஜெபம் பண்ணும்போது நின்று தான் ஜெபம் பண்ணார். கர்த்தரோட ஜெபத்தை என்ன செய்தார்? கேட்டார். இப்போ ஜெபம் பண்ணும்போது எப்படி ஜெபம் பண்ணுறாருன்னா, முழங்கால் அப்படின்னா என்னது? முகம் நம்முடைய முட்டு அதில் படும்படியாக அவர் குனிந்து ஜெபிக்கிறார். தேவ சமூகத்தில் தொடர்ந்து ஜெபிக்கிறார். 7 தடவை ஜெபிக்கிறார். ஒரு தடவை போய் பார்த்துட்டு வர சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லை. நீ 7 தடவை போய் பார் என்று சொல்லிட்டு அவர் தரையிலே அங்கே இருந்து பணிந்து என்ன செய்கிறாரு? தேவ சமூகத்தை நோக்கி அவர் ஜெபிக்கிறார். அப்படி அவர் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? கேட்டு அந்த ஜெபத்திற்கு பதில் கொடுக்கும்படியாக மழையை கட்டளையிடுகிறார். இப்போ ஆண்டவரே மழை பெய்ய செய்யும் என்று அவர் ஜெபித்திருக்கிறாரா? எப்படி ஜெபித்திருக்கிறார்? 41வது வசனத்தை வாசிங்க. பின்பு எலியா ஆகாபை நோக்கி, நீர் போம், போஜனபானம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். பெருமழையின் இரைச்சல் என்ன செய்தான்? கேட்கப்படுகிறது. ஏற்கனவே சொல்லிட்டார், மழை பெய்ய போகுதுங்கிறது சொல்லிட்டார். 3 வருஷம் இந்த தேசத்தில் என்ன செய்யாது? மழை பெய்யாது என்று இஸ்ரவேல் தேவனாய் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று சொன்னார். அல்லேலூயா. இப்போ சொல்றாரு 3 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பெருமழையின் இரைச்சல் என்ன செய்கிறது? கேட்கப்படுகிறது என்று ஆகாபிடத்தில் சொல்லிட்டார். இப்போ எதற்காக ஜெபிக்கிறாரு? எலியா இஸ் praying for the fulfillment of the word. அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக தேவ சமூகத்தில் என்ன செய்கிறாரு? ஜெபிக்கிறார். கர்த்தர் ஏசாயா 44ஆம் அதிகாரம் 26வது வசனத்தை வாசிங்க. நான் என் ஊழியக்காரரின் வார்த்தையை நிலைப்படுத்தி, நான் என் ஊழியக்காரருடைய வார்த்தை என்ன செய்து? நிலைப்படுத்தி என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனை நிறைவேற்றி, என் ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனைகளை என்ன செய்வேன்? நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஊழியக்காரருடைய வார்த்தை என்ன செய்வாரா? நிலைப்படுத்துகிற தேவன், நிறைவேற்றுகிற தேவன், நிலைப்படுத்துகிற தேவன். நிலைப்படுத்துகிறதுனா என்னென்ன? அது அப்படியே நிறைவேற்றுகிற தேவன். அல்லேலூயா. ஸ்தானாதிபதிகளின் ஆலோசனைகளை என்ன செய்வாரா? நிறைவேற்றுகிற தேவன். இப்போ எலியாவுடைய வார்த்தையை கர்த்தர் என்ன செய்தார்? நிலைப்படுத்தினார். அதற்கு எலியா என்ன செய்கிறாரு? விலைக்கரையும் செலுத்துகிறார் தேவ சமூகத்தில். ஆண்டவரே என்னை கேட்டார்களும் என்று சொன்ன பொழுது கர்த்தர் உடனே வானத்திலிருந்து அக்கினி இறக்கினார். இப்போ அதே எலியா தேவ சமூகத்து அவர் அந்த கர்மேல் பர்வதத்தின் சிகரத்திலே தரையிலே பணிந்து தன்னுடைய முகம்
முழங்காலில் படும் அளவுக்கு தன்னை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் 3.5 வருஷம் இந்த தேசத்தில் மழை பெய்யாதுன்னு நான் சொன்னேன், இப்பொழுது மழை பெய்ய வேண்டும் என்று நான் சொல்லியிருக்கிறேன், அதனால் இது நிறைவேற வேண்டும் என்று அவர் ஜெபித்த பொழுது கர்த்தர் உள்ளங்கை மேகத்தை என்ன செய்தார்? கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. உள்ளங்கை மேகம் பெருவெள்ள இறைச்சலாக என்ன செஞ்சது? மாறியது. அங்கேயும் கர்த்தர் எலியாவுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவராக இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ ஏற்கனவே எலியா எப்படிப்பட்ட ஆள்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. ஹல்லேலூயா. எலியாட்ட கர்த்தர் சொன்னார், தேசத்தில் 3.5 வருஷம் பஞ்சம் இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னாரா? அவர் தீர்க்க தரிசனம் உரைக்கிறார், 3.5 வருஷம் பஞ்சம் இருக்காது, பஞ்சம் இருக்கும் 3.5 வருஷம். அப்போ தீர்க்கதரிசி என்பவர் கர்த்தரிடத்திலிருந்து வார்த்தையை பெற்று ஜனங்களுக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே தீர்க்கதரிசி தான் இப்போ சொல்கிறாரு, மழை என்ன செய்யும்? வரும், பெருவெள்ள இரைச்சல் கேட்கிறது. ஆனாலும் எதற்காக இந்த எலியா ஜெபிக்கிறார்? அவர் சொல்லிட்டு போயிட்டார், அதாவது 3.5 வருஷம் மழை பெய்ய கூடாது என்று சொல்லிட்டு, அதற்காக இதே மாதிரி கர்மேல் பர்வதத்தில் போய் அவர் இப்படிப்பட்டு ஜெபம் பண்ணாரா? ஜெபம் பண்ணலை. ஆனால் இப்போ மழை வருவதற்காக சொல்லிட்டாரு, பெரும் மழையின் இரைச்சல் கேட்கிறது என்று. ஆனால் இப்போ ஜெபிக்கிறார். எதனால்? தேவ சமூகத்தில் கர்த்தருடைய இரக்கத்திற்காக, என்னுடைய வார்த்தையை நிலைப்படுத்துகிறது மாத்திரமல்ல, தேசத்தில் உள்ள பஞ்சம் என்ன செய்யணும்? நீங்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவர் ஜெபிக்கிறார். இன்னைக்கு தீர்க்கதரிசிகள்லாம் எப்படி இருக்கிறாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லிடுவாங்க. கடந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா, சுனாமி வந்த புதுசில் பார்த்தா யார் வாயிலிருந்தும் தீர்க்க தரிசனம் எதான் வரும்? அடுத்த சுனாமி என்ன செய்யுது? வரப்போகுது. என்னிடத்தில் ஒருத்தர் சொன்னார், இதே சர்ச்சில் நான் இருக்கும்போது சில வருடங்களுக்கு முன்பாக 2 பேர் வந்தாங்க. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டேன். ஒரு பிரபலமான ஊழியக்காரர் ஜனவரி 1ஆம் தேதி தீர்க்க தரிசனம் சொல்லிட்டார், சுனாமி வரப்போகிறது. தூத்துக்குடியை தாண்டி 15 கிலோமீட்டர் வரைக்கும் சுனாமி என்ன செய்ய போகுதா? அடிச்சுட்டு போகுது. பயங்கரமான சுனாமி இந்த பட்டணம் அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டார். பார்த்தீங்கன்னா 8 மாதம் ஆகிட்டு, 9 மாதம் ஆகிட்டு, 10 மாதம் ஆகிட்டு, ஒன்றும் நடக்க மாட்டேங்குது. உடனே அவங்க என்ன தெரியுமா செய்தாங்க? இந்த பட்டணம் அழிக்கப்படாதபடி காக்கும்படியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து என்ன செய்வோம்? ஜெபம் பண்ணுவோம். சபைகள்லாம் சேர்ந்து என்ன செய்யணும்? ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போ அவர் ஏண்டோன்னு சொன்னார், இந்த இடத்துல நாங்கள் ஜெபம் கொடுக்க வைத்திருக்கிறோம், எல்லா சபைகளையும் அழைத்திருக்கிறோம். சொன்னவர் வரல, சொன்னவருடைய ஆட்கள், அவங்களுடைய ஏஜென்ட்ஸ் அந்த கூட்டத்தில் கலந்துக்குருவாங்களாம். நம்ம எல்லாரும் ரொம்ப போராடி இந்த பட்டணம் காக்கப்படுவதற்காக, இந்த பட்டணம் அழிந்து போகாமல் காக்கப்படுவதற்காக நாம் திறப்பில் நின்று என்ன செய்யணும்? ஜபிக்கிறதற்காக இந்த கூட்டத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் சபையில் அறிவித்து எல்லோரும் வாங்க அப்படின்னாரு. நான் அவரிடத்தில் சொன்னேன், நாங்கள் இந்த கூட்டத்துக்கே என்ன செய்ய மாட்டோம், வரமாட்டோம். சுனாமி வரட்டுமையா? சுனாமிலாம் வந்தால் தானே இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வருவார். நீங்கள் எல்லாத்தையும் தானே என்னுடைய வருகைக்கு அடையாளம் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நான் வர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், இல்லை நம்ம பட்டணத்துக்காக ஜெபிக்கணும்ல அப்படின்னாரு. நீங்கள் பட்டணத்திற்காக, அழிவுக்காக தப்புவிக்கப்படும்படி அதற்காக ஜபிக்க வாருங்கள் என்று கூப்பிட்டால் நான் வரல. வேணால் ஜபக்குறிப்பை மாற்றுங்க. பட்டணம் அழிய போகுது, நம்ம எல்லோரும் வருகைக்கு என்ன செய்வோம்? ஆயத்தப்படுவோம் அப்படின்னு சொல்லி ஜபக்குறிப்பை வைங்க.
நாங்கள் வாரேன்னு சொன்னோம், அப்படி சொல்லலையேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பட்டணம் அழிஞ்சிட்டா? அழியலை. இப்போ எதனால் அழியலை? நாங்கள்லாம் திறப்பில் நின்று ஜெபம் பண்ணோம், அதனால் பட்டணம் என்ன செய்யலை? அழியலை. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் தான் சொன்ன வார்த்தையை தாங்களே யூகித்து சொல்லுகிற வார்த்தை கர்த்தர் நிறைவேற்ற மாட்டார். நீங்கள் ஒரு 10 தீர்க்க தரிசனம் 20 தீர்க்க தரிசனம் அடித்தா ஏதாவது ஒன்று நடக்கும். அப்படி தான் இன்றைக்கி ஓட்டுறாங்க. அப்படிப்பட்ட தீர்க்க தரிசனத்தை நிறைவேறாமல் போயிட்டுன்னா நம்ம பேர் கெட்டு போயிடும். ஆகையினால் நாங்கள் ஜெபம் பண்ணி என்ன செய்துட்டோம்? அதை நிப்பாட்டிட்டோம். நிறைய தீர்க்க தரிசனத்தை பாருங்கள், நீ 1ஆம் தேதி பார்க்கணும். அதெல்லாம் லண்டனுக்கு, ஜப்பானுக்கு, சைனாவுக்கு எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனாலும் தேவ பிள்ளையுடைய ஜபத்தினால் அந்த பட்டணம் பாதுகாக்கப்படும். இதுக்கு எங்கே தீர்க்க தரிசனம்? இதெல்லாம் நடக்குமா? பயங்கர அழிவு வரும். ஆனாலும் தேவ பிள்ளையுடைய ஜபத்தினால் இதெல்லாம் காக்கப்படும். எலியா அப்படி ஜெபம் பண்ணுறாரா? அவர் சொன்னதை கர்த்தர் அப்படி என்ன செய்தார்? நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜபம், என்னுடைய ஜபம் கேட்கப்படணும். ஆண்டவரே, என் வார்த்தையை நீங்கள் என்ன செய்யணும்? நிலைப்படுத்த வேண்டும். நான் ஒரு வீட்டில் போய் ஜபிக்கிறேன்னா அந்த வார்த்தை என்ன செய்யணும்? அங்கே நிலைப்பட வேண்டும். நானா யூகித்து சொல்லுகிற வார்த்தை இல்லை, கர்த்தரிடத்திலிருந்து வருகிற வார்த்தையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஜபத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? அங்கீகரிக்கிறவராக, அந்த வார்த்தையை நிலைப்படுத்துகிறவராக இருக்கிறார். மனுஷர்களை திருப்திப்படுத்த, சந்தோஷப்படுத்துகிற சொல்கிறதுக்குள்ள வார்த்தை இல்லை. அல்லேலூயா. அப்போ தேவனுடைய பிள்ளைகள், எலியாவுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. எதனால்? அவர் ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி மூலம் சொல்லப்பட்ட வார்த்தை கர்த்தர் நிறைவேற்றுகிறவர். ஆனாலும் தீர்க்கதரிசியுடைய வார்த்தை எப்பொழுது நிறைவேறும் என்றால், நான் நம்முடைய வார்த்தையின்படி என்ன செய்யணும்? செய்யணும். உடைய வார்த்தையின்படி நான் நடக்கணும். அதை போல என்னுடைய நான் சொன்ன வார்த்தையை, நீ சொன்ன வார்த்தையை நான் சொல்லியிருக்கிறேன், அந்த வார்த்தையை நீ நிறைவேற்றுகிற தேவன், அதை நிறைவேற்றும்படியா அவன் என்ன செய்யறான்? திறப்பிலே நிற்கிறான், விலைக்கரையும் செலுத்துறான். இந்த வார்த்தை நிறைவேற வேண்டுமே. ஏன் ஜெபிச்ச உடனே மழை பெஞ்சிருக்கலாமே? ஏன் 7 தடவை போய் பாரு சொல்றான்? தேவ சமூகத்தில் விலைக்கரையும் செலுத்தி தன்னை வருத்தி அவன் ஜெபம் பண்ணும் பொழுது கர்த்தர் அங்கே அவனுடைய வார்த்தையை மீண்டும் என்ன செய்கிறார்? நிலைப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். இப்படி எலியாவினுடைய ஜெபத்தை நான் பார்க்கிறோம். அதே எலியா எசபேலின் வார்த்தைகளுக்கு பயந்து வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் உள்ளே போய் தன்னுடைய வேலைக்காரனை நிறுத்திட்டு உள்ளே போய் சூரச்செடியில் போய் படுத்து கிடந்துட்டு என்ன ஜெபம் பண்ணார்? எசபேலுடைய ஆலோசனைகளை, எனக்கு விரோதமாய் பேசுகிற எல்லா காரியத்தையும் நீங்கள் அபத்தமாக்கி போடுன்னு ஜெபிச்சிருக்கலாம்ல. எப்படி ஜெபிச்சாரு? 19ஆம் அதிகாரத்தில் 4வது வசனமா, அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி ஒரு சூரை செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணினான். நான் சாகணும்னு ஜபிக்கிறார். அந்த ஜபத்தை கர்த்தர் கேட்டாரா? உடனே நீ செத்து போ அப்படின்னு கர்த்தர் செய்தாரா? அவன் சாகவே இல்லை. அதான் பாருங்க, இவனுடைய ஜெபம் நான் சாகணும். ஆனால் அவன் சாகாமலே கர்த்தர் சுழல் காட்டில் அவனை என்ன செய்தாரு? எடுத்துட்டாரு. எலியாவுடைய ஜெபம் இங்கே என்ன செய்யலை? கேட்கப்படவில்லை. தேவ சித்தத்திற்கு மாறாக தேவ சமூகத்தில் நான் என்ன ஜெபம் பண்ணாலும் அந்த ஜெபத்தை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அங்கீகரிக்க மாட்டார். தேவனுடைய சித்தம் இவருன்னு ஊழியம் செய்யணும். அதனால தான் சொல்கிறாரு, நீ சாப்பிட்டுட்டு நீ போக வேண்டிய பிரயாணம் வெகு தூரம் இருக்குன்னு சொன்னார். அப்போ ரொம்ப நாள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்பினார்.
கர்த்தருடைய சித்தம். ஆனால் எலியாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை. எலியாவுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கணும்ல. இப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீன்னு ஒப்பு கொடுத்தாரு. ஆண்டுடைய சித்தம் என்ன செய்யணும்? இவன் என் நாமத்திற்காக எவ்வளோ பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு என்ன செய்வேன்? காண்பிப்பேன் அப்படின்னு ஆண்டுடைய சித்தம் அதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே போய் ரட்சிக்கப்பட்டு அப்போஸ்தலர்கள் கூட அவரை ஏற்றுக்கிறல, பர்னபா தான் கூப்பிட்டு போகிறாரு. அடுத்தாப்புல பார்த்தீங்கன்னா அந்த அராத்தை பட்டணத்து ராஜா ஆளை பிடிச்சி கொலை செய்கிறதுக்கு என்ன செய்கிறான்? தேடுறான். இதெல்லாம் நமக்கு எதுக்கு வம்பு, பேசாமல் நம்ம எருசலேம்லேயே போய் நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு போயிருந்தா அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்வளவு நிருபங்களையும் கர்த்தருக்காக அவ்வளோ பெரிய ஊழியங்களையும் செய்திருக்க முடியாது. ஏன்னா தேவ சித்தத்துக்கு விட்டு என்ன செய்கிறாரு? விலகிறார். ஆனால் அவர் தேவ சித்தத்துக்கு கடைசி வரைக்கும் ஒப்பு கொடுத்ததுனால தான் சொன்னார், நான் என் பிராணனையும் அருமையாக என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு ஓடி முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை நான் எல்லா இடங்களும் பிரசங்கம் பண்ணும்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் பெற்றுக்கொண்ட ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். சரி, எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார். அங்கே கர்த்தர் எருசலேம்லேயும் கர்த்தர் குறித்து சாட்சி கொடுக்கணும். அதனால் கர்த்தர் அவருடைய திட்டத்தின்படி அங்கே போக வேண்டும். ஆனால் அங்கே ஊர் மக்கள்லாம் சபை மக்கள்லாம் அழுறாங்க. அங்கே போனால் அகபு என்ற தீர்க்கதரிசி சொல்கிறபடி உம்மை கட்டி கொண்டு போய் காவலில் போட்டு உம்மை கொலை செய்து விடுவார்கள். ஆனால் அவர் சொல்கிறாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்காக கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல, மரிப்பதற்கும் நான் ஆயத்தமாக இருக்கிறேன். தேவ சித்தம் என் வாழ்க்கையில் என்ன செய்யணும்? நிறைவேற வேண்டும். அதனால தான் அவர் சொல்கிறாரு, இவர்கள் எல்லாரை காட்டிலும் நான் அதிகமாக பிரயாசப்பட்டு, நான் அல்ல, என்னோடு கூட இருந்த தேவ கிருபையே அப்படி செய்தது என்று சொன்னார். அல்லேலூயா. ஆனால் எலியா 3 காரியங்களை சொன்னார். ஆசைகளை ராஜாவாக, யெகூவை ராஜாவாக அபிஷேகம் பண்ணணும், எலிசாவை தீர்க்கதரிசி என்ன செய்யணும்? அபிஷேகம் பண்ணணும். ஒரு காரியத்தை மட்டும் செய்தார். எலிசாவை மாத்திரம் போய் அவர் அந்த ஊழியத்திற்கு சால்வையை போட்டு அழைத்தார். அவ்வளோதான். மற்ற 2 காரியமும் அவர் செய்யலை. அதனால் கர்த்தர் பார்த்தாரு, இவன் சித்தத்துக்கு மாறியே நிற்கிறான்னு சொல்லி. இருந்தாலும் எலியா கர்மேல் பர்வதமே என்று கதி என்று இருந்த நாட்களில் 10 இடங்கள் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு என்ன செஞ்சது? வெளிப்பட்டது. தேவ மனுஷன். அதனால் கர்த்தர் என்ன செய்தார்? சுழல் காட்டில் அவனை என்ன செய்தார்? எடுத்து போட்டார். நான் சாகணும் ஆண்டவரேன்னு சொன்னால் கர்த்தர் என்ன செய்யலை? அவனை சாகவே விடலை. தேவ சித்தத்துக்கு மாறாக நீங்களும் நானும் ஜெபிக்கிற எந்த ஒரு ஜெபமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. அல்லேலூயா. அதனால தான் நீங்கள் என்ன ஜெபித்தாலும், ஆண்டவரே இதெல்லாம் உங்களுக்கு நான் தெரியப்படுத்திருக்கிறேன். ஏன்னா வேதம் அப்படி தானே சொல்லுது, நீங்கள் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடி ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அப்போ எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் இருதயத்தையும் சிந்தையும் மூடிக்கொள்ளும். அல்லேலூயா. ஆனால் ஜெபம் பண்ணிட்டு தெரியப்படுத்திட்டு, ஆண்டவரே இதில் உங்கள் சித்தம் மாத்திரம் என்ன செய்யட்டும்? நடக்கட்டும். நான் நிறைய விண்ணப்பத்தை தேவைகளெல்லாம் சொல்லியிருக்கிறேன். ஆனால் உங்கள் சித்தம் எதுவோ அது மாத்திரம் எனக்கு நீங்கள் செய்யுங்க ஆண்டவரேன்னு சொன்னால் கர்த்தர் ரொம்ப சந்தோஷப்பட்டு அவர் செய்ய வேண்டியதை கரெக்டாக நினச்சவார் செய்வார். அல்லேலூயா. ஆனால் ஏன்னா ரோமர் 8:26 நம்ம வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்றே நாம் அறியாமல் இருக்கிறபடியினால்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்காக வாக்கு கடங்காத பெருமிச்சோடு என்ன செய்கிறாரா? வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அப்போ நமக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு தேவை, இதெல்லாம் தேவைப்படுறது போல இருக்கு. ஆனால் ஆண்டவரே உங்கள் சித்தம் என் வாழ்க்கையில் இந்த ஜெபத்தில் நான் கேட்டதில் உங்கள் சித்தம் மாத்திரம் நீங்கள் எனக்கு தாங்க என்று ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் அதை நேர்த்தியாக செய்வார். அவர் சித்தமில்லாதவைகளை நாம் கேட்கக்கூடாது. அல்லேலூயா. அதனால் தொடர்ந்து நாம்
அடுத்த ஜெபங்களை நாம் தொடர்ந்து தியானிப்போம். இப்பொழுது கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எலியா ஜெபத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஐயா கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இஸ்ரவேல் தேவனாகி கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொன்ன எலியாவை போல உமக்கு முன்பாக எப்பொழுது நிற்கிற அந்த அனுபவத்தை எங்களுக்கு தாங்கப்பா. உடைய வார்த்தையின்படி செய்ய எங்களுக்கு கிருபை தாங்க. பலிபீடம் செப்பனிடப்படும்படியாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தாவே, ஆவிக்குரிய இஸ்ரவேலாக நாங்கள் நிலைநிற்க எங்களுக்கு கிருபை தாங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே கூட ஆசீர்வதிக்கப்படுகிறார் வார்த்தையின்படி ஆபிரகாமின் சந்ததியாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. கர்த்தாவே, எங்களுடைய நோக்கம் அநேக ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாய், கர்த்தரே தெய்வம் என்று அவர்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக எங்களுடைய ஜபங்கள் உம்முடைய சமூகத்தில் கேட்கப்படும்படியான ஜபங்களாக இருக்க கர்த்தர் கிருபை தருவீராக. கர்த்தாவே, விலைக்கரையும் செலுத்தி நாங்கள் ஜெபிக்க கிருபை தாங்க. ஒரு தானியேல் வழக்கம் போல் 3 வேளை முழந்தாள் படியிட்டு ஜெபித்தது போல, எங்கள் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்தது போல, அப்போஸ்தலனாகிய பவுல் முழந்தாள் படியிட்டு நான் ஜெபிக்கிறேன் என்று ஜெபிக்கிறாரே, அப்படி ஜெபிக்கிறது போல எங்களை நாங்கள் முழங்கால்களை முடக்கி ஜெபிக்க கிருபை தாங்க. உம்முடைய சித்தத்துக்கு மாறான எந்த ஒரு காரியத்தையும் நாங்கள் ஜெபத்தில் கேட்காதபடிக்கு எங்களுடைய சிந்தையை, இருதயத்தை நீர் ஆளுகை செய்யும்படியாய், உடைய சித்தத்தை அறியக்கூடிய அறிவை எங்களுக்கு தரும்படியாய் உடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்படியாக எங்களையும் எங்கள் சபை மக்களையும் கர்த்தாவே நீர் உருவாக்கும்படியாய், கர்த்தாவே இந்த சபையில் சொல்லப்படுகிற ஊழியக்காரர்கள் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நீங்கள் நிலைப்படுத்தும்படியாய், ஆலோசனைகளை நிறைவேற்றி தரும்படியாய் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எல்லாவற்றிலும் உடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் அன்புள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழுவதுமே நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.